அங்கேயே ஆன் பண்ணி வச்சுட்டு வாரான். அந்த கேமரால ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி ரெக்கார்ட் ஆகுது. மறுநாள் 31 பொழுது விடியுது. கார்த்தி மேலே போய் கேமராவை எடுத்து வந்து செக் பண்ணி பார்க்குறான். அதில் ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்கு. அது யாருன்னே தெரியல. சரின்னு இந்த வீடியோவை புரோக்கருக்கு அனுப்பிட்டு, என்னென்ன இந்த ஃப்ளோரில் ஏதோ சத்தம் வருது, இது என்னென்னு செக் பண்ணி சொல்லுங்கள், இந்த கேமராவில் வேற யாரோ நிற்கிற மாதிரி தெரியுதுண்ணே, என்னன்னு கொஞ்சம் விசாரித்து எனக்கு ரிப்ளை பண்ணுங்கண்ணே அப்படின்னு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறான். அதுக்கு முன்னாடி பல தடவை கால் பண்ணி பார்க்குறான் அந்த பயப்புள்ளைக்கு. ஆனால் அந்த பயப்புள்ள ஃபோனே எடுக்கவே இல்லை. சரின்னு தான் இப்போ மெசேஜை போட்டு விடுறான். ப்ளூ டிக்கும் உடனே வருது. ஆனால் அந்த பயப்புள்ளைகிட்டேருந்து பதிலே வரல. அன்னைக்கு ஆஃபீஸ் ஒர்க்கு முடிஞ்சு நைட்டு வீட்டுக்கு வாரான். மறுபடியும் ப்ளே பண்ணி பார்க்குறான் அந்த வீடியோ.